Hi aspirants, welcome to our YouTube channel Mark to Officer. This is Anbarasi. நம்ம இந்த வீடியோல டெய்லி 10 ஹிந்து வெக்காப்ஸ் ஆஃப் 15th மார்ச் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல வந்து எல்லா ரீசனிங்க்கான எல்லா டாபிக்கும் இருக்கும். நீங்க இப்போ ஒரு பிகினர்ஸா இருந்தீங்க, நீங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்றீங்க பேங்க் எக்ஸாம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இதுல கிடைக்கும். நீங்க பார்த்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட் நெறைய பேர் பார்க்குறீங்கன்னு வந்து தெரியுது. ஆனா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. இஃப் யூ ஃபீல் தட் இஃப் யூ வாண்ட் சே சம்திங் அண்ட் கமெண்ட் இட். அண்ட் தென் நம்ம இன்னையோட 10 வெக்காப்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஆர்டிகுலேட். இந்த வேர்டோட மீனிங் வந்து எக்ஸ்பிரசிவ். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். சம் பெர்சன் வந்து சம்திங் தே ஆர் எக்ஸ்பிரஸிங் இட். நீங்க வந்து அ ஸ் அ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்களே வந்து இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து சோஷியல் மீடியான்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ நெறைய விஷயத்த அதில தான் ஆர்டிகுலேட் பண்றாங்க. சோஷியல் மீடியால இது பண்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்பிரசிவ் ரைட். ஸோ அதோட ஆன்டனிம்ஸ் வந்து என்க்ளியர் வெளிப்படையா ஒரு விஷயத்த நம்ம தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம். ரிவர்ட்டட். ரிவர்ட்டட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ் தட் மீனிங்ஸ் ரிட்டர்ன்ட். ரிட்டர்ன்ட் எண்ட் ரிட்டர்ன்டோட அப்போசிட் வந்து டெவலப்னு சொல்லலாம். திருப்புதல். ஸோ ஜஸ்ட் நம்மள ஒரு ஒரு சம்திங் ஒரு இன்ஜின் ஸ்க்ரூ மாதிரி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அத வந்து நம்ம வந்து எந்த ரிட்டர்ன் ஒரு டைரக்ஷன்ல திருப்பிட்டு, திருப்பி அதே வந்து ரிட்டர்ன் பண்றது. தட் வில் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அத திருப்பி பேக் எடுக்கிறத வந்து நம்ம ரிவர்ட்டட் அப்படின்றதையும் சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட் வேர்ட்குள்ள போயிடலாம். கக்கஸ் அப்படின்றது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட். ஸோ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் சம்திங் வந்து நடக்குது அப்படின்ற போது நம்ம அத வந்து கக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வெர்ப். வேர்ப்ல வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ திஸ் இமேஜ் இஸ் known as people are surrounding and uh, and listening to that political leaders what they are saying. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு போயிடுவோம். டெட்லாக். டெட்லாக் வந்து த பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன் தட் மீன்ஸ் ஹால்ட். ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறதா. ஸோ இது வந்து ஒரு ரோப். எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்த ரோப் கேம். ஒரு சர்டைன் ரோப் வந்து ஒரு சர்டைன் ஸ்டேஜ்க்கு மேலே உங்களால் இழுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சம்திங் ஒரு விஷயத்த வந்து அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்றப்போ நம்ம ஹால்ட்டுன்னு சொல்லுவோம். அதோடைய அப்போசிட் மீனிங் வந்து கண்டினியூவேஷன். நெக்ஸ்ட் வேர்ட்க்கு நம்ம போயிடுவோம். அப்பீஸ். அப்பீஸ்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இமேஜ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு விஷயத்த வந்து சமாதானப்படுத்துறது, சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்றது அதோட மீனிங். ஸோ பார்த்தீங்கன்னா, பேபி கேர்ள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மதர் வந்து ட்ரையிங் டூ அ அ சமா சமாதானப்படுத்துறாங்க. ஏதோ வந்து சொல்லி அவங்கள வந்து அழுறதுலேருந்து வந்து தடுக்குறாங்க. ஸோ இனிமே வந்து அப்பீஸ் அப்படின்றப்போ ஏதோ ஒரு விஷயத்த சாட்டிஸ்ஃபை பண்றது. அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மீனிங் வந்து ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். ஆன்டகனிஸ்டிக் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு சென்டர்ல ஒரு கேர்ள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. 2 சைடுமே சம்திங் பீப்பிள்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் பட் தே ஆர் ஸ்பீக்கிங் இன் ஆப்போசிட். ஒருத்தவங்க சொல்ற ஒப்பீனியன் இன்னொருத்தவங்க வந்து அப்போஸ் பண்ற மாதிரி தே ஆர் டிஸ்கஸிங் இட் சம்திங். ஸோ இந்த மாதிரி அப்போசிங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஆன்டகனிஸ்ட்னு சொல்லுவோம். அதோட ஆன்டனம் சிம்பத்தட்டிக். எதிராக பேசுறது. இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஆன்டகனிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். இன்கம்பன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்கம்பன்சிஸ் நவுன். டென்யூர்னு சொல்லுவாங்க. ஒரு எவ்வளோ ஆஃபீஸில் வந்து எவ்வளோ நாள் இப்போ 5 இயர் 10 இயர்ஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? 5 இயர் 10 இயர் அவங்களுடைய காலம். பதவி நிலை அப்படின்றது தமிழ் மீனிங். எவ்வளோ நாள் வந்து அந்த போஸ்ட்ல இருப்பாங்க. அது வந்து இன்குபன்சின்னு நம்ம சொல்லலாம். ஆன்டனிம்ஸ் நான் அப்ளிகேட்டரி. நெக்ஸ்ட் வந்து போவோம். அப்ரப்ட் அப்படின்றது எட்ஜெக்டிவா நம்ம யூஸ் பண்ணுவோம். சடனா ஒரு விஷயத்த வந்து அ நடக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்க அந்த துலுகேசி மூவி பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு பாதை வந்து டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து வந்துரும். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து முட்டு இருக்குன்னு தெரியாம போயிடுவாங்க. ஸோ அப்ரப்ட்டா வந்து அத பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அப்ரப்ட்ன்றது ஒரு சடன். அதோடைய ஆப்போசிட் வந்து காம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சோலோலி. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்வர்ப்ல யூஸ் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலி அப்படின்னு சொல்லலாம். அதோட ஆப்போசிட் சோலோனாலே ஷேர்டட் எல்லாம் ஒண்ணா அதோட ஆப்போசிட் வந்து ஷேர்டட் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போறது அப்படின்ற மாதிரி மீனிங். சோலோ சோலோ ட்ரிப், சோலோ டூர் இது எல்லாமே சோலோலி அப்படின்றது அட்வர்ப்ல வரும்.
அஃபினிட்டீஸ் நெக்ஸ்ட் வேர்ட். ஓகேவா? இது வந்து அஃபினிட்டீஸ வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, சிம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆப்போசிட் வந்து அட்வர்ஷன். அ எப்படின்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் ரிலேஷன்ஷிப் அந்த மாரி விஷயத்த அஃபினிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேங்க் யூ ஃபார் ஆல். நம்மளோட 10 ஹிந்து வெக்காப்ஸ் முடிஞ்சிருச்சு.